அடுத்து மணிமாறன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள். அனைத்து துன்ப பூட்டுக்கான சாவி ஆட்சி அதிகாரம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அத்தனையும் எளிமையானது என்கிறார். அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழருடைய இந்த மாபெரும் அரசியல் புரட்சியில் எண்ணற்ற போராட்ட களத்தையும் எண்ணற்ற மக்களின் பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக இந்த களத்திலே நின்று போராடி பெற்று தந்தது நாம் தமிழர் கட்சி தான். இந்த திருப்பத்தூர் மாநகருக்கு சந்தன மாநகர் என்று பெயர். அந்த சந்தன மாநகரை குப்பை மேடாக்கிய பெருமை இந்த திமுகவையே சாரும். 1997 நடைபெற்ற ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய சந்தன குடோனை அளித்தது அப்போது இருந்த திமுகவுடைய எம்எல்ஏ கோ சண்முகம் தான். அந்த சண்முகத்தை அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பதவியில் இருந்து நீக்கவில்லை. சுமார் 122 கோடி அளவிற்கு சந்தன மரங்கள் எரிக்கப்பட்டது. நாம் தமிழர் அரசு வந்தவுடன் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இருக்கின்ற ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை மற்றும் புதூர் நாடுகளில் பல லட்சம் பல கோடி சந்தன மரத்தை வைத்து இந்த சந்தன மாநகருக்கு மீண்டும் அந்த பெயரையும் அந்த வாசத்தையும் பெற்று தருவோம். நமது மண்ணிலே ஓடுகின்ற பாலாறு, காவிரி தென்பண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் பெருமை பொருணை நதி என மேவிய ஆறுகள் பல ஓடும் திருமேனி செழித்த தமிழ்நாடு என்கிறார் பாரதியார். அப்படி இந்த மாவட்டத்தில் தான் தமிழகத்தில் பாலாறு தொடங்குகிறது. இந்த திருப்பத்தூரை அடுத்திருக்கின்ற வேலூர், அதற்கு அடுத்துள்ள ராணிப்பேட்டை மாவட்டம், அதற்கு அடுத்துள்ள காஞ்சிபுரத்தில் அணை கட்டாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திலும் சீவாரத்திலும் வள்ளிபுரத்திலும் அணை கட்ட தேவை என்ன? ஏனென்றால் அங்கேதான் பெப்சி நிறுவனம் இருக்கிறது, அங்கேதான் நீர் நிறுவனம் இருக்கிறது. நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறார்கள். முட்டாள்கள் செய்யாத வேலையை இந்த வழிகட்ட திராவிட அரசுகள் தொடர்ச்சியாக செய்கிறது. ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம், மக்களிடத்திலே நிற்கின்றோம். அதிகாரமிக்க வாக்கை நீங்கள் செலுத்தவில்லை. நாங்கள் தோற்றோம், மிக கேவலமான முறையில் தோற்றோம். 1% 3% உயர்ந்தோம். இந்திய வரலாற்றிலே ஆசிய கண்டத்திலே ஒரு கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிய போதும் வாக்கு சதவீதத்தை உயர்த்துகின்ற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். 1 ரூபாய் வாக்கு கொடுக்காமல், வாக்குக்கு காசு கொடுக்காமல் இந்த மண்ணிலே மகத்தான அரசியல் புரட்சியை விதித்துக் கொண்டிருக்கிறோம். செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியினுடைய பிள்ளை 21 வயதில் போட்டியிடுகிறார்கள், அதில் தோல்வி. 22 வயதில் வியாபாரத்தில் தோல்வி. 24 வயதிலே தன்னுடைய காதலியை இழக்கிறார். 26 வயதில் திரும்பவும் தேர்தலில் போட்டியிடுகிறார், தொடர்ச்சியாக போட்டியிடுகிறார். கருப்பின மக்களிடம் அவருடைய கருத்துக்களும் அவருடைய கொள்கைகளும் பரவலாக பேசப்படுகிறது. எழுச்சியுறுகிறார்கள். திரும்பவும் அரசியலில் தோல்வி. தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிய அவர் தன்னுடைய 52வது வயதில் ஜனாதிபதியாகிறார் அமெரிக்காவிற்கு. அவர்தான் அப்ரஹாம் லிங்கன். அவர் சொல்கிறார், மக்களே மக்களுக்காக செய்யும் ஆட்சி மக்களாட்சி என்கிறார். அப்படி எளிய மக்களிடமிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் வந்துள்ளோம். இந்த 16 ஆண்டுகளில் 5 தேர்தலில் தொடர்ச்சியாக தோற்றோம். யாரிடத்தில்? உங்களிடத்தில் தான். எனது அருமை பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களிடத்திலே நாங்கள் கேட்பது ஒன்றுதான். நீங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம், விவாத நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஒரு கட்சி தொடர்ந்து விவாத நிகழ்ச்சியில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய கருத்துக்களையும் தத்துவத்தையும் தோற்கடிக்க எவனும் பிறக்கவில்லை. எங்களை மிஞ்சிய இந்த உலகில் எவனும் இல்லை. தத்துவத்தின் அடிப்படையில் அண்ணா சொல்கிறார், இந்த வாக்கை தங்கத்தை விட உயர்வான வாக்கை தவிட்டிற்கு விற்கலாமா என்று. அதைதான் நமது பாட்டன் முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார், வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை கேட்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேசத்தின் துரோகி என்கிறார். உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை அற்ப காசுக்கு விலை போகாமல் நாம் தமிழர் விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். இந்த முன்னாள் ராணுவ வீரர்
இந்த நாட்டை நேசித்து எதிரிகளிடமிருந்து எப்படி இந்த நாட்டை பாதுகாத்தாரோ அதுபோல் இந்த திருட்டு திராவிட கும்பலிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. அடுத்து